பயம் வரலாம், வருத்தம் வரலாம், கோபம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் மற்ற ஒரே இடத்துல பிராக்டிஸ் போய் என்ன பண்ணுவோம், அந்த இயற்கை அடுத்த ஒரே அரை நாடிகளும் மறைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், உங்க கையில தான். உங்க கையில இருக்கிறதுல வந்து நீங்க வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது செயல்கள் வந்து நம்ம செய்யணும். நம்மளுக்கு ஒரு 2 அம்சம் நம்மகிட்ட இருக்குங்கிறது நீங்க உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 அம்சம் உங்களுக்குள்ளே செயல்படுது நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதல் அம்சத்தை எடுத்து சட்டம் போட்டு பிரயோஜனமே கிடையாது. எனக்கு கோபமே வரக்கூடாது, பயமே வரக்கூடாது, அந்த உணர்ச்சி வரக்கூடாது, இந்த உணர்ச்சி வரக்கூடாது, இந்த எமோஷன் வரக்கூடாது, அந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த எமோஷனே வரக்கூடாதுன்னு சண்டை போட்டோம்னா நீங்க இயற்கை எடுத்து சண்டை போடணும். ஜெயிக்கவே முடியாது. உங்க பவர்லெஸ் ஆகிடும். இவங்க வந்து நமக்கு ஒரு நல்ல தலைன்னு சொல்லி ஒரு நிலைக்கு இருக்குது. இந்த நேரம் ஒருத்தர் வந்து மகிழ்ச்சி தான் வரணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொன்னா மனசு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எல்லாமே வரணும். ஆனா எல்லாமே அரைவு நாடி தான். அரைவு நாடிக்கு மேலேயும் ஒரு கோபம் நீடிக்குது, ஒரு பயம் நீடிக்குது, வருத்தம் நீடிக்குதுன்னு சொன்னா உங்க கான்ட்ரிபியூஷன் தான் நீடிக்குது. எதிர்வு பண்றது உங்க கையில் வந்தது அப்படியே விட்டீங்கன்னா அது வாட்டுக்கு போயிடும். நீங்க எதுக்கே ஒண்ணு பண்ணி இதை பண்ணி இதுக்கு வந்திருக்கலாம், இது வரக்கூடாது, இது இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி செகண்ட் ஆக்ஷன்ல தான் உங்களை நீங்க வந்து தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ண புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இயற்கையினுடைய ஆக்ஷன் அல்லது இறைவனுடைய ஆக்ஷன் எங்கே வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, செகண்ட் ஆக்ஷன் என்னங்கிறது கேட்டீங்கன்னா நம்முடைய ரோல் என்ன, இயற்கையினுடைய ரோல் என்ன, இறைவனுடைய ரோல் என்ன. இயற்கையை எடுத்து இறைவனை எடுத்து சண்டை போட வேண்டிய அவசியமே. அது கேவலம் தான் பயன்படுத்தும், கேவலாக பயன்படுத்த மாட்டோம். நாம என்ன பண்ணிடுறோம்னா அதை ஏறி சவாரி பண்ணி அதை அப்படி பண்ணணும், எதையோ ஒன்று பண்ணி இது பண்ணி சில நேரத்தில் அது ரெனியூவல் ஆகிடும். அந்த ரெனியூவல் ஆகாமல் பார்க்கணும். அது வந்து இது என்னன்னா நம்ம மனசை பொறுத்தளவுல நீங்க ஒன்றும் பண்ணலன்னு சொன்னா அது வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு அவங்க ஓடக்கூடிய ஆரம்பத்துல நம்ம வந்து கையை விட்டா என்ன ஆகும், வெள்ளுன்னு சொல்லி கையை விட்டாலும் சரி, ஓடுன்னு சொல்லி கையை விட்டாலும் சரி, இந்த கையை சுற்றி தண்ணி சொல்லலாம். நீங்க தண்ணி இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும்னா அவன் தொடர்பு போயிருந்தா போகாது. கையை எடுக்கிற வரைக்கும் சொல்லணும்.